ரொம்ப நாள் கழிச்சு ரேப்பிடோ வீடியோ பண்ணுறேன். அது 6 to 9 பண்ணலான்னு இருக்கேன் நான். ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். அதாவது 7 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பிளானு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சேன். 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து காந்திபுரம் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். நான் மேக்ஸிமம் காலையில் போனதில்லை. அதாவது மேக்ஸிமம் நான் காலையில் ரேப்பிடோ ஓட்டினதில்லை. இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ரேப்பிடோ ஓட்டுறப்போ போயிருப்பேன் நான் ஒரு 6-7 மணிக்கா. அது ஒரு 2 நாள் தான் போனேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ரேப்பிடோ ஓட்டுறேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே வரும்போது ரேப்பிடோ ஆன் பண்ணிட்டேன். கவுண்டபாளையம் வந்ததுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்தேன். அதாவது 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் ஓட்ட போகிறேன் இன்றைக்கி. வீடியோ எடுக்கணும் தான் அப்படியே ஒரு வீடியோ சவுக்கலாக போயிடுச்சு. அதை பற்றி வீடியோ போடலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. அதனால தான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டலாம் தான் அந்த வீடியோ. இப்போ பார்க்கலாம். இன்னும் எந்த ரைடுமே வரல. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சங்கூர் வழியாக போயிடலாம். சங்கூர் வழியாக போகலாமா? காலையில் டைம் தான். சங்கூர் வழியாக போகலாம். ஏதாவது பிக்கப் ஏதாவது கிடைக்கும். அப்படியே 2 கிலோமீட்டர் ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இதில் 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதா? எந்த ரைடிங்குமே வரல. நண்பர்களே ஆர்டர் கிடச்சிருச்சு. பார்சல் டெலிவரி மொதல் ரைடு 11 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட 100 ரூபாக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நமக்கு பார்சல் வந்ததே இல்லை. பார்சல் டெலிவரி இதுதான் மொதல் தடவை. பார்சல் வாங்குறதுக்குள்ளே ஒரு டே தலை சுற்றி போச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்சல் வாங்கிட்டு இப்போ தான் வெளியே வரேன். லேட்டாகி போச்சு. சரிப்பா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு தான் ஒரு ரைடு கிடச்சிது. 9 கிலோமீட்டர் ஆகி போச்சு. 50க்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. இது போனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல. செம்மையாக கடுப்பாதுங்க அந்த மொபைல் ஹோல்ட்ரு. மாட்டவும் முடியாமல் காரணம் எங்கே வச்சு நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க போனேன். கீழே பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இங்கே மாட்டினா எனக்கு பக்கத்து வண்டிக்காரன் பார்க்குற மாதிரி அந்த சைடு கொடுத்துருக்கான். அதெல்லாம் ஹோல்டரை மாற்றணும். மேப் பார்த்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். கிராஸ் பண்ணணும். ஹலோ சார், ஆப்போசிட்டில் ரோடு உள்ளே வந்துட்டுருக்கேன் சார். இல்லை பக்கத்துலேயே தான் இருக்கேன். இருக்குங்க சார். அங்கே உள்ளே இருக்கு. உள்ளே வந்துட்டுருக்கேன் சார்.
சைடு இங்கே ஆ நண்பர்களே 4 ரைடு முடிச்சாச்சு. 50 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன், 44 ஆயிடுச்சு. டோட்டலாக பார்த்தோம்னா 200 210 ரூபா வந்திருக்கு. 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடித்தேன். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1/2 மணி நேரமாக ரைடு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு வந்தால் தான் மேக்ஸிமம் ரைடு அதிகமாக வருது. இனிமேல் சிட்டி சைடு தான் வரலான்னு இருக்கேன் நான். ஸோ மக்களே, இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ரேப்பிடோ வீடியோ போடலான்ட்டு இருந்தேன், ஓட்டுட்டேன். ஆனால் ஃபுல் டைமாக ஓட்ட போகிறதில்ல. ஒரு 3 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 100 ரூபாய்க்கு எடுத்து 50 கிலோமீட்டர் மட்டும் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் நான். ஏன்னா நிறையா பிளான் வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், நான் டைம் கிடைச்சோன்னு. மக்களே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.